உங்கள் துவக்கம் அற்பமா இருந்தாலும் நிச்சயமாக உங்கள் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இந்த வீடியோக்கு நாங்கள் உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெபம் பண்ணும்போது, அதாவது அந்த ஜெப நேரத்துல எல்லாரும் செய்யற ஒரு 5-6 விஷயங்கள் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அநேகர் வந்து கேக்குறாங்க, எனக்கு ஜெபிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஆனா வந்து ஒரு 10 நிமிஷம் கூட என்னால ஜெபிக்க முடியல. என் லைஃப் வந்து ரொம்ப பேக்ல போற மாதிரி இருக்கு. என்னால என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்ட்டு. அப்ப இன்னைக்கு வந்து அந்த ஒரு இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் நீங்க ஜெபத்துல எடுத்துக்கிட்டாலும், அதை நீங்க எப்படி டைம் டிவைட் பண்ணும்? ஒரு 1/2 மணி நேரம் நீங்க ஜெபம் பண்ணாலும், அதுல நீங்க எப்படி டைம் டிவைட் பண்ணும்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் எப்படி டிவைட் பண்ணணும்? அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜெபம்ன்றது நம்ம விண்ணப்பங்களா ஆண்டவர்ட்ட போய் நம்ம சொல்றதுதான் ஜெபம். ரொம்ப சிம்பிள். ஒரு ஒரு ரெக்வஸ்ட் நம்ம ஆண்டவர்ட்ட கேட்க போறோம். அது நம்ம பண்ணலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்பா இப்ப இப்ப நாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம்னு வைங்களேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நாங்க உட்கார்ந்து பேசுறோம்னா என்ன காரியம்னாலும் பேசுவோம். நாளைக்கு இப்படி ஒரு வேலை இருக்கே, நம்ம அந்த வேலையை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு பேசுவோம். இப்ப எங்க பையனை வந்து நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு விடுறதுன்னு பேசுவோம். நாளைக்கு அவனுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வைக்க போறோம்னு பேசுவோம். இப்ப அடுத்த வாரம் ஒரு தேவை இருக்கே, அந்த தேவையை நம்ம எப்படி சந்திக்க போறோம் அப்படின்றத பேசுவோம். இது வந்து இப்ப இந்த நாங்க பேசணும்னா அந்த 1/2 மணி நேரம் நாங்க வந்து டைம் பார்த்து ஓகே 1/2 மணி நேரம் கரெக்டா 1/2 மணி நேரத்துல நம்ம பேசணும் அப்படின்லாம் நாங்க பேச மாட்டோம். இது வந்து எல்லாருடைய இதே ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம ஆண்டவர்கிட்டயே நம்ம வச்சுக்கணும்னு ஆண்டவர் வந்து விருப்பப்படுறாரு. ஆண்டவரே நான் நாளைக்கு அங்க போறேன், எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. இப்ப நீங்க சொல்லுவீங்க, இப்ப நீங்க உங்க கணவர்கிட்ட பேசுனீங்கன்னா கணவர் திருப்பி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு. உங்களுக்கு வந்து அந்த கான்வர்சேஷனை கொண்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படி இல்லையே அப்படின்னா, நீங்க போக தான், அதாவது நீங்க நம்ம பழக தான் ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்க முடியும். ஏன்னா யோவான் 10 நம்ம வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு வந்து செவி கொடுக்கிறது. இந்த மாதிரி இப்ப என் கணவர் வந்து ஓகே நாளைக்கு வந்து நம்ம தம்பிக்கு இந்த ஸ்நாக்ஸ் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயத்தரன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஆண்டவர்கிட்ட வந்து சத்தம் கேட்காட்டினாலும் என் இருதயத்துல அவர் வந்து பேசுறத கேட்க முடியும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே ஆடுகள் வந்து எப்படி மேய்ப்பருடைய சத்தத்தை கேட்குது அப்படின்னு சொல்லிதான் வந்து அதுல வரும். அதாவது நம்ம எல்லாருமே ஆடு பார்த்துருப்பீங்க. நீங்க அதை ஓட்டிட்டு போறவங்க பாத்தீங்கன்னா அவங்க கூப்பிடும் போது அது வந்து கரெக்டா ஒபே பண்ணி வந்து போகும். அந்த மாதிரி நம்மகிட்டயும் ஆண்டவர் வந்து பேசும்போது நமக்கு தெரியும், நான் உன் கூட வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. சில நம்ம ரொம்ப பயந்து இது பண்ணி ஆண்டவர் புலம்பிட்டே இருப்போம். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து புலம்பும் போது, நீ பயப்படாத, நீ எதுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுற, இது ஒரு சாதாரண ஒரு விஷயம், எனக்கு முன்பாக இது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு ஆண்டவர் வந்து சொல்ற மாதிரி நமக்கு தெரியும். இதை நம்ம கொஞ்ச நாள் ஆகணும், ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்ச நாள் ஆகும். நீங்க உட்காரணும், உட்காந்து ரிலாக்ஸா அப்படி உட்காந்து அப்படியே மனசுல ஆண்டவர்கிட்ட வந்து நீங்க இது பண்ணலாம். இல்ல வாய் விட்டு உங்களுக்கு ப்ரேயர் பண்ண முடிஞ்சாலும் நீங்க வாய் விட்டு நீங்க பண்ணும்போது தான் கொஞ்சம் நாள் ஆக தான் உங்களால வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய அனுபவம் ஏதாவது ஆண்டவர் வந்து பேசியிருப்பார்ல, இந்த மாதிரி கேஷுவலா நம்ம பேசுறப்ப ஆண்டவர் வந்து ரிப்ளை பண்ணியிருப்பார்ல, அந்த அனுபவத்தை 1, 2 ஷேர் பண்ணுங்க. நான் வசனம் சொல்லுவது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் போல இருக்குதுன்னு. அதனால நம்மளோட என்ன சுச்சுவேஷன்ல என்ன இருக்குமோ அதுக்கு ஏற்றாற் போல பேசக்கூடிய தெய்வமா இயேசு கிறிஸ்துவோட என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாரு. அப்படி நான் என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது, பைபிள் படிக்கும் பொழுது தான் பயங்கரமா என்னுடைய ஆவியானவருடைய லீடிங், அந்த பேசுகிற தன்மை மிகவும் ரொம்ப மெல்லிய சவுண்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமா உட்காந்து, ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சகல சத்தியங்களையும் போதிப்பார்ன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்லுவார்ன்ற வசனம் இருக்குது. இப்போ முதல் எடுத்தோடனே பைபிள் எடுத்து படிக்கும்பொழுது முதல் வார்த்தை, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்ற கொண்டே, அதுக்கப்புறம் ஏன் உடனே ஒழுங்கின்மையும் வெறுமையா மாறுன்னு சொல்லிட்டு நான் இருக்கும் பொழுது, அப்ப ஆவியானவர் சொன்னார், என்னென்ன ரீசன்னால தான் இந்த ஆச்சுன்னு சொல்லிட்டு, எப்படி உட்காந்து ஒரு நண்பர், அதில் அந்த சூழ்நிலையில இருந்தவங்க எதுக்காக இப்படி மாறுச்சுன்னு உட்காந்து பேசுகிற ஒரு கான்வர்சேஷன் எனக்கும் ஆண்டவருக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இருந்த காரியங்கள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா நான் வேலை ஸ்தலங்களில் உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ எனக்கு இது ரிவீல் ஆகிட்டு இருக்கும் எதனால. அப்புறம் நான் வீட்டுக்கு வரும்பொழுது, சபையில் இருக்கும்பொழுது ஒவ்வொரு காரியங்களையும் இதுக்கப்புறம் இந்த நடந்துச்சு. ஏன்னா அங்கே இருந்தது அவர் தான். ஏன்னா ஆதியில் ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் வெளிச்ச வருது ஒவ்வொன்றா தேவன் கட்டளை. அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த காரியங்களை சொல்லும் பொழுது எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் இருந்த காரியங்களும் அநேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட நான் பேசும் பொழுது பயங்கர வெளிப்பாடுகள் கிடைச்சது ஆண்டவருக்கு. அதே மாதிரி நம்ம விண்ணப்பத்தை ஆண்டவர் வைக்கும் போது நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் வந்து வசனங்கள் மூலமா ஆண்டவர் நிறைய ஒரு 80% வந்து நமக்கு வந்து பைபிள் வசனங்கள் மூலமா தான் நமக்கு ஆண்டவர் ரிப்ளை தருவார். நீங்க வந்து மனுஷங்க வாயினால எனக்கு ரிப்ளை தர்ற மாதிரி ஆண்டவர் தருவார் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க. ஆண்டவர் வசனத்தை ஜெபிச்சதுக்கு அப்புறம் பைபிள் எடுத்து நம்ம படிக்கும் போது ஆண்டவர் அந்த வார்த்தை கொண்டுதான் நம்மகிட்ட ரிப்ளை பண்ணுவார்.
எப்படி நம்ம மெசேஜ் ஒருத்தவங்க வாட்ஸ்அப் அனுப்பும்போது அவங்க ரிப்ளை பண்றதை நம்ம வெயிட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பைபிள் வார்த்தை மூலமா எனக்கு ஒரு ரிப்ளை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் வந்து ரிப்ளை பண்ணுவார். இப்ப நாங்க சொல்ற எல்லாமே நீங்க ப்ரேயர் டைம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ப்ரேயர் டைம்லயே இப்படி வசனத்தை எடுத்து நீங்க பண்ணலாம் அப்படின்றதான் நாங்க சொல்றோம். அதுக்கடுத்து 2வதா பார்த்தோம் அப்படின்னா விசுவாச அறிக்கை. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நானே திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமா கத்துக்கொண்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து கிறிஸ்தவத்திலே பறந்து இது பண்ணாலும் சில நேரம் வந்து பேச்சு வழக்குல வந்து ஏதாவது சொல்லிடுவேன். அப்பதான் வந்து என் கணவர் தான் வந்து அடிக்கடி திட்டுவாங்க. நீ வந்து கரெக்டா நீ சொல்லி முடிக்கும் போது அதை ஒரு விசுவாச அறிக்கையோடு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தின உங்களுடைய இதை சொல்லுங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம உலக பிரகாரமா இருக்கும் பொழுது பேசுற வார்த்தையெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாததா இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது வீணான வார்த்தைகள் யாவையும் கொடுத்து நியாயத்திற்கு நாளில் கணக்கு ஒப்பிக்கும்னு வசனம் இருக்குது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நிறைய நேரம் நான் அவிசுவாசமாவே பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீ சங்கீதத்தை நல்லா எடுத்து படிடா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் சங்கீதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். அதுல எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னு தான் தாவீது எடுத்துக்கோங்களேன். ஒரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருக்கு. நம்ம படிப்போம். இப்ப சங்கீதம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அப்ப பாருங்களேன், ஒவ்வொரு சங்கீதத்திலையும் எனக்கு ஆண்டவர் படிக்க சொல்லும் பொழுது தாவீதுமே நம்மளை போல பாடுள்ளவர் தான், நெருக்கப்படுகிறாரு, எவ்வளவோ யுத்தங்களையும் பகைஞர்களையும் சம்பாதிக்கிறாரு, தேவையில்லாம காரணம் இல்லாம அவரை பகைக்கிறவங்க மனிதர்களும் எழும்புறாங்க. ஆனாலும் ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அவர் சொல்ற ஒரு வார்த்தை ஆனாலும் அப்படி முடிப்பாரு. ஏன்னா நம்ம அநேக நேரம் புலம்பிடும், எனக்கு விசுவாச அறிக்கையா நீ இப்படித்தான் பண்ணணும், உனக்கு பிரச்சனை இருக்கு, நீ உள்ளுணர்வு சொல்லுது, இறுதியை நினைக்கிற, யோசிக்கிற, வாயில பேசுகிற, ஆனாலும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆண்டவர் போறார். பட் இங்கிலீஷ், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். 6வது வசனம் இருக்கு, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கும் நான் பயப்படேன். அப்படியே முடிக்கும் பொழுது ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலுமே அது ஆண்டவர் வந்து கற்றுக் கொடுத்ததுன்னா, தாவீது ராஜா வந்து அடிக்கோடிட்டு இருப்பார், ஆனாலும் கர்த்தாவே, ஆனாலும் கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை தப்பி வைப்பீங்க, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மாற்றுவீங்க. அதே போல என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனையோ இல்லை பலவீனமோ, ஆனாலும் கர்த்தாவே இது உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை, லேசான காரியம் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கையில என்னோட ஜெபத்துல நான் இருக்கும் பொழுது அது ஆண்டவர் ஈஸியா மாற்றி கொடுத்தாரு. நீங்க என்ன ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்டோட நீங்க ஆண்டவர்கிட்ட போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதை படிக்க தெரியலன்னா டக்குன்னு சங்கீதத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதத்துல ஏதோ ஒரு அதிகாரம் ஆண்டவர் காமிக்கிறத நீங்க எடுத்து அதே மாதிரி ஏன்னா அவர் ஒவ்வொரு பாதையை பாசி இப்ப சொன்ன மாதிரி நீங்க அதை படிச்சு எது முடிச்சாலும் அந்த விசுவாச அறிக்கையோட விசுவாசத்தோட முடியும். ஆனாலும் தேவன் எனக்கு உதவி செய்வார், ஆனாலும் என் தேவன் நீங்க உதவி செய்வீங்க, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, எனக்கு நான் கடன் இவ்வளவு லட்சக்கணக்கா இருக்கு, ஆனாலும் என்னை தூக்கி விடுவீங்க. நான் மோஸ்ட்லி நம்ம புலம்புறது எல்லாமே எனக்கு இப்படி இருக்கு, நான் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரல, இன்னும் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, என் தேவைகள் இப்படித்தான் இருக்குன்னு அந்த பாயிண்ட் அவுட்லயே நம்ம நின்றோம். ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் எதிர்பார்க்கறதா தான் விசுவாசத்தோட, ஆனாலும் கர்த்தாவே நான் நிச்சயமாக இதுல இருந்து விடுதலை ஆவேன், என்னுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு செய்வீர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த விசுவாச அறிக்கையோட அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். அந்த ஆண்டவர் வந்து அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாருல, இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசம் நான் பார்க்கலையே அப்படின்னு. சோ விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆவார், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவார். யாரு விசுவாசமா இருக்காங்களோ அவங்கள பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவார். வசனம் சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம் தான் வசனம் இருக்கு. அடுத்து நம்ம இப்ப வந்து நீங்க இப்ப ஜெப நேரத்துல நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஆண்டவர்கிட்ட நம்ம பெட்டிஷன் கொடுக்கலாம், அதாவது ஒரு ரெக்வஸ்டா, ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 2வது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விசுவாச அறிக்கைகள் நம்ம வந்து பண்ணலாம், ஒரு சங்கீதம் எடுத்து பண்ணலாம், இல்ல நீங்களாவே விசுவாசமா நீங்க வந்து என்னென்ன உங்க பிரச்சனை இருக்கோ அது சால்வ் ஆன மாதிரி பண்ணலாம். அடுத்து 3வதா பாத்தீங்க அப்படின்னா கட்டளை இட்டு ஜெபிக்கிற ஜெபம். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் நீங்க தெரியாதவங்களுக்காக நாங்க சொல்றோம். இப்போ ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை பார்த்துட்டீங்க உங்க வாழ்க்கையில, அப்படிங்கிறப்ப
நீங்க வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இது போ அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளையிடுறதுதான் இது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம குடும்பத்துல ஒரு சமாதான கேடு செயல்படுதுன்னு வைங்களேன், சமாதான குலைச்சல கொண்டு வருகிற ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்க குடும்பத்தை விட்டு போ, எங்க குடும்பத்தை விட்டு போ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, இல்ல வன்கண் பொறாமையின் ஆவி, இந்த மாதிரி நிறைய ஆவி என்னென்ன உங்களுக்கு தெரியுதோ எல்லாமே இயேசு நாமத்தினாலே வெளியே போ, என் குடும்பத்தை விட்டு வெளியே போ, என் வாழ்க்கையை விட்டு வெளியே போ. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரே பண்ணீங்கன்னா என் கணவனை விட்டு வெளியே போ, என் மனைவி விட்டு வெளியே போ அப்படின்னு, என் பிள்ளையை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்றது ஒரு வகையான ஒரு ஜெபம். அந்த ஜெப இயேசு நேரத்துல கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஏன்னா அந்த ஃபுல் அதிகாரத்தோட அவர் பேசும்பொழுது நிச்சயமாக எந்த அசுத்தமா இருந்தாலும் வெளியே போயிடும். இப்ப 2 வசனம் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 4:36 ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவர் எப்படி அதிகாரத்தோட கட்டளையிட்டாருன்னு அதை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், அசுத்த ஆவிகளுக்கு எப்படி கட்டளையிட்டாருன்னு. அடுத்து அப்போஸ்தலர் 16:18 இருக்கும். நீங்க இன்னும் நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து புயல் காற்று இதெல்லாம் இது பண்றப்ப ஆண்டவர் வந்து கட்டளையிடுவாரு. அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது இயேசு நாம தான் இறையாதே அமைதலாரு, நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில இருக்கும்போது இறையாதே அமைதலாரு என்று இயேசு நாமத்தினாலே நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த அத்தாரிட்டி எடுத்து நம்ம பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து யாருமே பயப்பட மாட்டாங்க. யாரை பார்த்தனா ஸ்கூல்ல அவங்க கிளாஸ் பிள்ளைகளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஸ்கூல் டீச்சருக்கு அந்த பிள்ளைகள் மேல ஒரு அத்தாரிட்டி வந்து ஸ்கூல் நிர்வாகம் கொடுத்து வச்சிருக்கு, அப்படிதானே? ஸ்கூல் நிர்வாகம் கொடுத்ததுனால அவங்க அதை யூஸ் பண்றாங்க. இப்ப நம்மளுக்கு அப்படிதான். இயேசு கிறிஸ்து அந்த நிர்வாகம், இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து பிசாசுகள் மேல ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. லூக்கா 10 வசனம் சொல்லுது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதி நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் உங்களை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது என்ற வசனம் இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம தகப்பன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம நிச்சயமா எடுத்தாகணும். இன்னும் உட்காந்து பயந்துகிட்டே இது என்ன செஞ்சிட போகுது, இந்த சூழ்நிலை என்ன செஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்கக்கூடாது. அவர் கொடுத்த அதிகாரத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம ஒரு கமாண்ட் பண்ணும் பொழுது, ஒரு அத்தாரிட்டி எடுக்கும் பொழுது நிச்சயமாக சத்துருக்குள் விலகிறோம், நம்ம ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்படுவோம். அடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நன்றி செலுத்துதல், ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துறவர்களாக நம்ம எப்பொழுதுமே காணப்படணும். ஏன்னா பைபிள்லயும் நிறைய உதாரணங்கள், திருஷ்டாந்தங்கள் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலயும் நம்ம நிறைய ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாரு, அது தெரியும். இப்ப பைபிள்ல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 குஷ்டரோகி இருப்பாங்க. 10 பேரையுமே ஆண்டவர் சுகமாக்கிடுவார். அது எல்லாரும் சந்தோஷத்தோட போயிடுவாங்க. ஆனா திரும்பி வந்து ஒரே ஒரு குஷ்டரோகி தான் வந்து நன்றி செலுத்துவார். ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த சுகத்துக்கு, இந்த விடுதலைக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவர் மனதார வருவார். ஏன்னா 10 பேத்துல ஒரு ஆள் தான் திரும்பி வருவாங்க. அதே போல நம்ம இப்ப சூழ்நிலையில பாருங்க, யோபு எடுத்துக்கோங்க, எல்லாருமே, தாவீது எடுத்துக்கோங்க, எல்லாருமே, மோசே, ஆபிரகாம், எல்லாருமே அந்த காலகட்டத்துல சர்வாங்க தகன பலி, நன்றி பலி எல்லாமே ஏறெடுத்தாங்க. அதே போல இப்ப நம்ம என்ன செஞ்சாலும், ஆண்டவர் தான் வசனம் சொல்லுது, அவர் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு நன்மைக்கு எதுவா தான் இருக்குமே தவிர தீமைக்கு எதுவா அவர் எதுவுமே செய்ய மாட்டார். அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்க உங்க இருதயத்துல முடிவு பண்ணிக்கோங்க, நன்றி செலுத்துற காரியங்களை மட்டும் நம்ம இடைவிட்டுறக்கூடாது, தவற விட்டுறக்கூடாது. ஏன்னா சத்துருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆண்டவர் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவர் ஆமா எனக்கு என்ன செஞ்சாரு, எனக்கு என்ன செஞ்சாருன்னு தான் அநேக கேள்விகள் வரும். நான் அவருக்கு உண்மையா தான் இருந்தேன், அவர்கிட்ட நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் வைப்போம். ஆனா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய அந்த காரியங்கள்லாம் எதுவுமே தெரியாது. அவர் நமக்காக இன்ன வரைக்கும் இப்ப வரைக்கும் யுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதனால நம்ம காண்கிறதாலும் சரி, காணாட்டாலும் சரி, தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இங்க ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 103:1-2 இருக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்ப நம்ம வந்து சின்ன சின்ன விஷயம், இப்ப நைட் நம்ம வரோம், நைட்டு தூங்க போறோம், ஆண்டவரே இந்த நாள் முழுசு என்னை பாதுகாத்துக்க நன்றி. உங்களுக்கு பெரிய 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 மிராக்கிள் அன்னைக்கு ஆண்டவர் செய்யாட்டாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நான் வெளியே போயிட்டு வந்தேன், போயிட்டு பத்திரமா நான் ஜீவனோட வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்கு நன்றி. நீங்க எவ்வளவு பலவீனத்தோடு இருந்தாலும் ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்னை பலப்படுத்திருக்கீங்க நன்றி, என் பிள்ளைகளை பாதுகாத்தீங்க நன்றி. எவ்வளவு கடன்பார பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் எனக்கு சாப்பாடு தந்திருக்கீங்க. சுவாசத்தையே கொடுத்து உயிரோட வச்சிருக்காரு. எப்படி நம்மளை அழிச்சிடணுக்காகவா, இல்ல நோயினால சாகடிச்சுருக்காகவா, இல்ல ஒரு கடன் பிரச்சனைனால உங்களை கொள்ளுன்றதுக்காக ஜீவனையே கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொள்ற தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தாம இருக்கவே கூடாது. நிச்சயமா நன்றி செலுத்துங்க, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி போடுவார். அதனால நன்றி செலுத்துறதை மட்டும் நீங்க எப்பயுமே விடாம இருங்க. அற்புதங்களை நம்ம வாழ்வில பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதனால ஜெப நேரத்துல அதுக்கு நீங்க ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நீங்க வந்து ஒதுக்கிக்கோங்க. இப்ப நாங்க சொன்ன எல்லாமே நீங்க ஜெப நேரத்துல பண்றதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஒதுக்கி இது எல்லாமே நீங்க வந்து பண்ணணும். கடைசியா ஒண்ணு பார்த்தோம்னா அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்கிறது. இது வந்து அபிஷேகம் பெற்ற எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்நிய பாஷையில ஜெபிக்கிறது வந்து ரொம்ப நேரம் நம்ம ஜெபிக்கவும் ஹெல்ப் ஆகும்.
இப்ப வார்த்தை என்னன்னா, இப்ப அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 14:15 இருக்கு. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப நம்ம கருத்தோடும் ஜெபிக்கலாம், ஆவியோடும் ஜெபிக்கலாம். கருத்தோடு பாடலாம், அந்நிய பாஷையிலேயே பாட்டு பாடுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஆவியோடும் நம்ம பாடலாம் அப்படின்னு தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. இதுல நீங்க அந்நிய பாஷை பெற்றுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரமாச்சும் நீங்க பேசி ஜெபிக்கும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்க என்ன பேசுறீங்கன்னே தெரியாது. நெறைய நேரம் நமக்கு என்ன நெறைய நேரம் இல்ல. நெறைய அந்த வியாக்கியானம் இல்ல அப்படின்னா, வசனம் அதான் அது ரகசியங்களை பேசுறது. அந்நிய பாஷைன்றது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறது. நம்ம ஏதோ பேசுறோம். நம்ம ஸ்பிரிட் ஆண்டவருடைய ஸ்பிரிட்டோட பேசுது. அவ்வளவுதான். ஆனா நாங்க பேசும்போது அந்த ஜெப நேரம் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்க பிரேயர் பண்ணி முடிச்சக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சமாதானத்தை வந்து உணர்வீங்க. இது போக நம்ம துதி பாடல் செலுத்தலாம், ஸ்தோத்திர பலி செலுத்தலாம். அந்த விசுவாச அறிக்கை, வல்லமையான விசுவாச அறிக்கை எல்லாம் புக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து வாங்கி வச்சு ஜெபிக்கலாம். அப்புறம் அனுதினம் அண்ணான்லாம் நிறைய புக்ஸ் இருக்கு. அதுல ஒரு பேஜ் எடுத்து நீங்க படிக்கலாம். இப்படி நீங்க பண்ணாலே உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல இருந்து ஒரு மணி நேரம் நீங்க கண்டிப்பா கொண்டு போயிடலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். ஏன்னா ஜெப நேரத்துல நான் எனக்கு ஜெபிக்கணும்னு நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ண எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க சொன்ன மாதிரியே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இனி ஒரு 1 மந்த்துக்கு நீங்க இதை வந்து தொடர்ச்சியா சோர்ந்து போகாம ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் அதிக நேரம் ஜெபிக்க முடியும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.